அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்துக்குண்டான விரதாதி விசேஷங்கள் பார்ப்போம். 29/3/2026 முதல் 4/4/2026 வரை உண்டான இந்த வாரத்துக்குண்டான முக்கியமான விரதங்கள் என்ன, விசேஷங்கள் பார்ப்போம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அஸ்வத்வஜாத்மி பாசாஸ்தாமி தன்னோ சூரிய பிரஜோதயாதுங்கிற மந்திரம் பானுவாரம், அதாவது சூரிய பானு மனதார வேண்டிக்கணும். விஸ்வாச ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஏகாதசி காலை 9 மணி 16 நிமிடம் வரை. அதன் பின்பு துவாதசி திதி. இந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் பகல் 3 மணி 49 நிமிடம் வரை. அதன் பின்பு மக நட்சத்திரம். இது திருதி நாம யோகம் மாலை 7 மணி 15 நிமிடம் வரை உள்ளது. பத்திரை கரணம் காலை 9 மணி 16 நிமிடம் வரை. அதன் பின்பு பவகரணம். இந்த நித்திய யோக நாம யோகம் மாலை 4 மணி 4 நிமிடம் வரை சித்த யோகம். அதன் பின்பு மரண யோகம். இந்த சர்வ ஏகாதசி கரிநாள் திருவாதூர் தியாகராஜ ஆழி தேரோட்டம் காட்சி, மதுரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ரத உற்சவம். இந்த சர்வ ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த காலம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு ஒவ்வொரு பேர். இந்த பங்குனி மாசம் வரக்கூடியது சர்வ ஏகாதசி. ஆகவே இந்த தினம் ஏகாதசி ஆண்டுதோறும் வரும். மோட்ச ஏகாதசி நம்மளுக்கு வருது. மார்கழி மாசம் வரக்கூடிய ஏகாதசி மோட்ச ஏகாதசி. ஆனா பரமபத வாசல் திறக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த காலத்துல ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை ஏகாதசியில நம்ம விரதம் இருந்து பெருமாளை சேவிப்பது வேறு கர்மாவுக்கு உண்டான தோஷம். வளர்பிறை தேய்பிறை ஏகாதசிக்கு பெருமாளை விரதம் இருந்து வரும்போது நம்மளுடைய சகலவிதமான குறைபாடு நிவர்த்தி ஆகும். இந்த பாவங்கள் நீங்கணும். முதல்ல நம்மளுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கணும், வளமான வாழ்க்கை. அஸ்வமேத யாகம் செய்த பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம பக்தி தான் வேணும். இந்த காலத்துல அஸ்வமேத யாகம் செய்ய முடியுமான்னு நிச்சயமா செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மகாபாரத காலத்தோட அது நிறைவேறியது. அதன் பின்பு அஸ்வமேத யாகம் செய்யறதுக்கு உண்டான எந்த சூழ்நிலை இதுவரைக்கும் உருவாகல. கலியுகம் தோண்டி 5000 வருஷம் மேல தாண்டிச்சு. ஆனா பாவங்கள் போகிறது பக்தி மார்க்கமே. இதுல கலியுகத்துல அறிந்து அறியாமல் செய்த சகல விதமான பாவங்கள் அனைத்தும் நீங்கணும், ஆத்மா சுத்தம் பெறணும் சொல்லி மனசார அந்த ஏகாதசியில பெருமாள் கிட்ட வேண்டிக்கணும். இன்னொன்னு வேண்டிக்கணும், புண்ணியங்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டுதோறும் வரக்கூடிய ஏகாதசி விரதங்கள் இருந்து வர சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளணும். ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்து வரன்னு பெருமாள்கிட்ட சங்கல்பம் செய்து கொள்வது ஒரு சிறந்த பலன் கொடுக்கும். அதே மாதிரி சங்கல்பம் செய்து கொள்வது மட்டும் முடியாது, விரதங்கள் இருந்து வரணும், அதுதான் முக்கியம். ஆனா நம்மளுக்கு இந்த மாதிரி செய்து வரும்போது வளமான வாழ்க்கை கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். சிம்ம நாராயணனுடைய அருளால வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும். அதுதான் மோட்சம் சொல்லும். உடல் நலம் பெறும். ஏகாதசி விரதம் இருக்கும்போது நச்சுத்தன்மை நம்ம உடம்புல இருந்து நீக்கி, மருத்துவ ரீதி பார்க்கும்போது நச்சுத்தன்மை நீங்கி உடல் ஆரோக்கியம் கொடுக்குது. அதனால அதிகாலையில எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்தி பெருமாளை போய் சேவிச்சு விரதங்கள் தொடங்கி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாகவதம் போன்றவற்றை படித்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாத பட்சத்தில் ஏதேனும் நீராகாரம் உட்கொள்ளலாம். நீர்மோர், பால், பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த காலத்துல கோவிந்தா நாமம் நாவில ஒலித்து கொண்டே இருக்கணும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமம் தவறாம ஒலிக்கும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை எடுக்கும். அதனால சர்வ ஏகாதசிக்கு பெருமாளை போய் சேவித்து வரும்போது தடைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கிறது மட்டும் இல்லாம தொழில் நல்லா நடக்கும்,
வருமானம் பெருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். அதனால அத்தனை நன்மை உண்டாகும். பலவிதமான நன்மை இருக்கு இந்த ஏகாதசி விரதத்துக்கு. சுவைத்தால் தான் தெரியும் இனிப்பு உடைய சுவை என்னன்னு. அதே மாதிரி விரதங்கள் இருந்து வந்தாதான் அதனுடைய மகிமை நம்ம நாளடைவில் உணர முடியும். ஒரே நாள் விரதம், ஒரே நாள் பூஜை, அனைத்தும் அடையணும்னு நினைக்கிறது தவறு. அடுத்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையா ஆயில்ய நட்சத்திரம் கூடி வரக்கூடிய காலம். இந்த ஞாயிறு நாள் சூரியனுடையது, ஒளிமிக்க காலம். அதுல ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அப்ப நாக சாந்தி செய்து கொள்ளணும். இந்த தினம் நாக தோஷ நிவர்த்திக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன், நாகத்தம்மன், அரச மரக்கில் உள்ள நாகத்துக்கு பூஜை செய்து சர்வ அபிஷேகம் செய்து ஒரு 108 முறை பிரதட்சணம் ஒரு 27 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகும். நிறைய நாகதோஷத்தால் தடைப்பட்டது 2 விஷயமே நம்மளுக்கு. முதல்ல திருமண தடை, 2வது புத்திர தடை உண்டாகும். கரு தங்காது அப்படி சொல்றோம். ஜாதகம் தோஷம், ஜாதகம் பார்க்க விருப்பம் இல்லை, ஆனா டாக்டர்கிட்ட போய் நிறைய பணம் செலவு பண்ணிட்டு கடைசியில என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வரும். அந்த நேரத்துல ஒரு ஜோசியர் சொல்லுவார், நாகதோஷம் இருக்கு, அதனால உங்களுக்கு கருத்தாங்கன்னு. அப்ப முன்னாடியே அது தெரிஞ்சு பரிகாரம் செய்து கொள்ளணும். நாகசாந்தி செய்த காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி ஆகும். ராகு திசை, ராகு புத்தி, புதன் திசையில ராகு புத்தி அது மாதிரி நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பிராய்ச்சனம் செய்து கொள்ளலாம். நாகராஜ அரச மரக்கில் உள்ள நாகத்துக்கு பால், சந்தனம், தேன் போன்றவற்றை அபிஷேகம் செஞ்சு தினை மாவு அரிசி செய்த புட்டு அல்லது தினை மாவால் செய்த பாயசம் நெய்வேதம் செய்து வழிபாடு செய்து வரலாம். அதனால இந்த காலத்துல நமக்கு வித்யா அனுகூலம் கிடைக்கும் சொல்லலாம். வியாபாரம் நல்லா செழிப்பாக நடக்கும், தடைகள் நீங்கும், கண் திஷ்டி அகலம், செய்வின கோளாறு நிவர்த்தி ஆகும், குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால இந்த தினம் தவறாம வழிபாடு செய்து வருவது கால சிறந்த பலன் கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரம் தவறாம வழிபாடு செய்து வரும்போது ராகு தோஷம், கேது தோஷம் நிவர்த்தி ஆகும். ராகு தசையில கேது புத்தி, கேது திசையில ராகு புத்தி இந்த மாதிரி நடக்கும்போது, எந்த திசை நடந்தாலும் ராகு புத்தி நடந்தாலும் அதுக்கு பிராய்ச்சிதம் செய்து கொள்ளலாம். இந்த தினம் அருமையான பலன் கொடுக்கும். அடுத்தபடியாக திங்கட்கிழமை விஸ்வாச ஆண்டு பங்குனி மாதம் 16ஆம் தேதி 30/3/2026 திங்கட்கிழமை வளர்பிறை துவாதசி திதி காலை 8 மணி 10 நிமிடம் வரை. அது பின்பு திரியோதசி திதி. இந்த மகம் நட்சத்திரம் பகல் 3 மணி 33 நிமிடம் வரை மகம். அதன் பின்பு பூர நட்சத்திரம். இந்த சூலம் நாமயோகம் 5 மணி 20 நிமிடம் வரை. அதன் பின்பு கண்டம் நாமயோகம். பாவலவ கரணம் காலை 8 மணி 10 நிமிடம் வரை. அதன் பின்பு கௌலவ கரணம். இந்த நித்திய யோகம் மரண யோகம் மத்தியானம் 3 மணி 33 நிமிடம் வரை உள்ளது. அது பின்பு சித்த யோகமாக வருது. இந்த வாமன துவாதசி, மதன திரியோதசி, இன்னைக்கு பிரதோஷ நாள். பரமக்குடி முத்தலம்மன் காமதேனு வாகனத்தில் பவானி, தயமங்கலம் முத்து மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் பவானி. இன்று வாமன துவாதசி. வாமன அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய அவதாரத்துல வாமன அவதாரம் உண்டு. அதுக்குண்டான ஜெயந்தி காலம், அந்த அவதாரம் காலம். ஆகவே விஷ்ணுவை வழிபாடு உண்டான காலம். பரமபத வாசலுக்கு காவல் காக்கக்கூடியவர் அந்த அவதாரத்துண்டான இது. அதனால இந்த காலத்துல புனித நதியில நீராடி இறைவனை தரிசிக்கும் போது அனைத்து விதமான நன்மை நடக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்யறது தேவையில்லாத மனக்குழப்பம் நிவர்த்தி செய்து கொள்ளணும். பலி சக்கரவர்த்தி யாகசாலையில் வாமனன் தோன்றியதாக வரலாறு சொல்லும். 3 அடி மண் கேட்டு உலகை அளந்த தேவர்களுக்கு துணையாக நின்றவர். அப்போ 3 அடி மண்ணு கேட்ட அவதாரம். அதனால அந்த வாமன அவதாரம் நம்ம அவ்வளவு தூரம் போற்றப்பட்டு வருது. அதனால பக்தர்களுக்கு என்ன வேணும்? லோக சமஸ்தா சுகினா பவந்து. அப்ப லோகம் சேமமா இருக்கணும்னா தர்மம் நிலைத்து நிக்கணும், புண்ணியங்கள் நிலைத்து நிக்கணும். ஒருத்தன் அதர்ம வழியில நல்ல காரியம் செய்த கொண்டு இருந்தாலும்
அதனால பிற்காலத்துல ஒரு தர்மம் இல்லைன்னா அத உண்டான மாற்று வழி இறைவன் கண்டறியதுதான் அந்த வாமன அவதாரம். பலி சக்கரவர்த்தி செய்த பூஜைனால இந்திர பதவி கிடைக்கும். ஆனா அவன் கையில இந்திர பதவி போயிட்டா அசுரத்தன்மை உண்டாகும். அப்ப லோகம் சேமமா இருக்காது. அது தடுக்கிறது தான் இந்த அவதாரமே இருக்கிறார். அதனால பக்தர்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால இந்த தினம் ஸ்ரீமத் பாகவதம் 8வது கண்டம் படிப்பது சிறந்தது. நல்லா வாமனாகவுடைய தன்மை வரும். அதனால அதெல்லாம் படிக்கணும். 8வது கண்டம் ஸ்ரீமத் பாகவத்துல 8வது கண்டம் படிக்கணும். அதனால இந்த நாள் முழுவதும் சரணாகதி அப்படின்னு பேர் இருக்கு. பாகவதம் படிக்கும்போது சரணாகதியுடைய தத்துவம் நிறைய வரும். அதனால படிச்சு வர்றது உங்களுக்கு சிறந்ததாக அமையும். இந்த 2வதாக மாலை பொழுது திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம். இதுவும் இந்த சோமவார பிரதோஷத்துக்கு மதன திரியதசி பிரதோஷம் பேர். அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னா, தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் நிவர்த்தி ஆகுது, மனக்குழப்பம் நீங்கும், நிம்மதி உண்டாகும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்குது, மங்களகரமான வாழ்க்கைக்கு துணை பெறும், அப்பகை எதிரி தொல்லை நீங்கி மன தைரியத்தை அதிகரிக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் மற்றும் செல்வம் பெருகும். ஆகவே அனைத்து விதமான தடைகள் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அத்தனை நிவர்த்தி ஆகுது. மனக்குழப்பம் நீங்குது, தடை நீங்குது, நிம்மதியான வாழ்க்கை உண்டாகுது, தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவம் விலகுது, நீண்ட ஆயுள் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது, மங்களகரமான வாழ்க்கை கிடைக்குது, எதிரியுடைய தொல்லை நீங்குது, மன தைரியத்தை அதிகரிக்குது, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்குது, குழந்தை பாக்கியம் மற்றும் செல்வம் பெருகுது. ஆகவே இத்தனைக்கும் அந்த மதன திரையோதசி இந்த காலத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்களோடு சேர்ந்து பிரதோஷ வேளையில சிவபெருமானை சோமவார வழிபாடு செய்து வரும்போது எத்தனையான தோஷமாக இருந்தாலும் குறைவாகவே பலன் கொடுக்கும். நம்ம தோஷம் 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 சொல்லிட்டு வீட்லயே உட்காரக்கூடாது. அதுக்கு மாற்று வழி என்ன? இந்தந்த காலத்துல ஒரு விசேஷம், இந்த காலத்துல ஒரு வழிபாடு அப்படின்னு வரும்போது முறையாக பின்பற்றினாலே நம்மளுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். அதனால இன்றைய திரையோதசி திதி மாலை பொழுது சிவபெருமானை வழிபாடு செய்வது அனைத்து விதமான சௌபாகியங்களும் வந்து அடையும். அடுத்தபடியாக விசுவாச ஆண்டு பங்குனி மாதம் 17ஆம் தேதி 31/3/2026 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி காலை 7:31 வரை. அதன் பின்பு சதுர்தசி திதி. இந்த பூர நட்சத்திரம் பகல் 3:44 வரை. அதன் பின்பு உத்தர நட்சத்திரம். கண்டம் நாமயுகம் பகல் 3:46 வரை. அதன் பின்பு விருத்தி நாமயுகம். தைதூல கரணம் காலை 7:31 வரை. அதன் பின்பு கரசி கரணம். நித்திய நாமயுகம் சித்தயுகம் பகல் 3:57 வரை. அதன் பின்பு அமிர்த யோகம். இந்த சதுர்தசி திதி கழுகுமலை, கங்கை கொண்டான், திருச்சி இத்தலங்களில் சிவபெருமான் ரத உற்சவம், மகாவீரர் ஜெயந்தி. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு தவறாம செய்து வரணும். அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி மனதார வேண்டிட்டு வரும்போது நம்ம கிரகப்பீடையிலிருந்து நிவர்த்தி ஆகும். முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது தொழில் நல்ல விருத்தி அடையும், மன அமைதி கிடைக்கும், மன மகிழ்ச்சி உண்டாகும், செய்த குறைக்கு உண்டான குறைகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்து கொடுக்கும். செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். ஆனா அந்த எந்த பாவத்துக்காண்டி நம்ம முருகப்பெருமான் மன்னிப்பு கேட்கணுமோ அந்த பாவம் திரும்பி செய்யக்கூடாது. ஆகவே இது சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு இந்த முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். அதே மாதிரி கருமாரி, பண்ணாரி, பெரியபாளையத்தம்மன், கிராம தேவதை, ஆண் தெய்வமாக சுடலமட சாமி, முனீஸ்வரர் போன்றதுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி, ஐயனார் போன்ற தெய்வம் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் எலுமிச்சம்பழ மாலை சாத்தி அர்ச்சனை செய்து பொங்கலிட்டு வழிபாடு செய்யும் போது கிரகப்பிடை நிவர்த்தி செய்யும். பலவிதமான மன உளைச்சலாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். எதிரிகளுடைய தொல்லை அழிந்து போகும்.
தேவையில்லாத ஒருத்தன் நம்மளுக்கு வம்புக்கு இருக்கிறாங்கன்னா முறையாக நம்மளுக்கும் அதுக்கு சம்பந்தத்தினால நம்மளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா இந்த கிராம தேவதை போய் எலுமிச்சம்பழ மாலை சாத்தி நீதான் கெதி அப்படின்னு சொல்லி இந்த நாள் வழிபாடு செய்யும்போது செவ்வாய்க்கிழமை கைமேல் பலம் கொடுக்கும். ஆகவே இது முறையாக பயன்படுத்திக் கொள்ளணும். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடும் கிராம தேவதை இந்த காலத்துல வழிபாடு செய்ததே காலம் சிறந்தது. இந்த தினம் மக நட்சத்திரம், அதன் பின்பு பூர நட்சத்திரம். ஆகவே கிராம தேவதை வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, லட்சுமி வழிபாடு அனைத்தும் சிறந்ததாகவே அமையும். அடுத்தபடியாக விசுவாச ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி காலை 7:22 வரை. அதன் பின்பு பௌர்ணமி. உத்திர நட்சத்திரம் மாலை 4:24 வரை. அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். விருத்தி நாமயுகம் 3:10 வரை. அதன் பின்பு துருவம் நாமயுகம். வனசை கரணம் காலை 7:22 வரை. அதன் பின்பு பத்ரை கரணம். நித்திய நாம யோகம் மாலை 4:35 வரை சுமாராக உள்ளது மரண யோகம். ஆகவே இந்த தினம் விசேஷம். பௌர்ணமி, பங்குனி உத்திரம், மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி விடையேற்று விழா, தயமங்கலம் முத்தலம்மன் சிம்ம வாகனத்தில் பவனி. ஆகவே இந்த தினம் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்றாலே பங்குனி மாதம் வந்தாலே இறைவனுக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து ஆலயத்துல எந்த ஆலயம் கொண்டாட்டம் இல்லை, அனைத்து ஆலயத்திலும் உண்டு. அதுவும் சிறப்பாக கொண்டாடப்பட விழா பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு. ஆகவே பலவிதமான திருமணங்கள் நடந்த வரலாறு பங்குனி உத்திரத்துல. அதனால பங்குனி உத்திரத்துல நிறைய திருமண தெய்வர்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு சிவன் பார்வதி, லட்சுமி நாராயணன், அந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் வழிபாடு. திருமண தடைகள் நீங்கிறதுக்கு விரதம் இருந்து ஆயுள் ஆரோக்கியம் செல்வம்லாம் செழிக்கணும், மன ஒற்றுமை கிடைக்கணும், தொழில் விருதி போன்ற நடக்கணும், பன்மடங்கு புண்ணியத்தை கிடைக்கணும்னு சொல்லி இந்த பங்குனி உத்திரத்துல விரதம் இருந்து எந்த ஆலயமாக இருந்தாலும் வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியங்களை கிடைக்கும். திருமணம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த பங்குனி மாதம் தான் கல்யாண மாதம். யாருங்களுக்கு? தேவர்களுக்கு. அப்ப கல்யாண மாதம் சிவன் பார்வதி கல்யாணம், முருகன் கல்யாணம் அத்தனை பேரும் நடந்திருக்கு. நீண்ட அதாவது வேண்டி வழிபாடு செய்த பலன் நம்மளுக்கு கைமேல் கிடைக்கணும். அப்ப திருமணம் கைகூடும். இந்த காலத்துல நம்ம வழிபாடு செய்யும் போது திருமணம் கைகூடும். திருமணத்துக்கு உண்டான குடும்பத்துக்கு உண்டான தம்பதிகளுக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலத்துல போய் வேண்டிய பங்குனி உத்திரத்துல போய் ஏதேனும் ஒரு ஆலயத்துல போய் திருமணம் நடக்கும் போது வேண்டி வரும்போது தம்பதிகளுக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும், செல்வம் செழிக்கும், நாராயணனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். நம்மளுக்கு தொழில் நல்ல செல்வத்தோட விருத்தி அடையும், பணமழையா பொழியும். இந்த பங்குனி உத்திரத்துல வழிபாடு லட்சுமி நாராயண வழிபாடு செஞ்சா அந்த அளவுக்கு தொழில் மேலோங்கி போகும். அதே மாதிரி முருகன் வழிபாடு, அது மாதிரி தெய்வத்துக்கு பாலாபிஷேகம்லாம் செய்து வள்ளி தெய்வனையோட சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் காவடி போன்ற இடத்து பாலாபிஷேகம்லாம் செய்து வரும்போது புண்ணியத்தை கிடைக்கும். அதனால புனித ஸ்தலங்கள்லாம் போய் இந்த காலத்துல வழிபாடு செய்யும்போது அருமையான பலன் கொடுக்கும். நம்மளுக்கு அத்தனையும் புண்ணிய சேத்திரத்துல நம்ம போக முடியாது, எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. அப்படின்னு வரும்போது அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துல பால் அபிஷேகம் சர்வ அபிஷேகத்துல கலந்து கொண்டு உங்களால என்ன நைவேத்தியம் செய்து விநியோகம் பண்ண முடியுமோ செய்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். முருகப்பெருமான், சிவபெருமான், நாராயணன், பார்வதி தேவி அத்தனைக்கும் நம்மளுக்கு பூஜை செய்து வரக்கூடிய காலம். அதனால எத்தனை பால் பழம்லாம் நெய்வேத்தியம் செய்து இவங்களால என்ன அந்த தெய்வத்துக்கு நான் சுலகம் சொல்லி வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா விஷ்ணு அப்படின்னா விஷ்ணு சகஸ்நாமம், சிவனுக்குன்னா சிவபுராணம், முருகன்னா கந்தசஷ்டி கவசம். அந்த மாதிரி அம்மனுடைய பாட்டு நிறைய இருக்கு. ஏதேனும் ஒரு பாட்டு பாடி லட்சுமி தேவி பாட்டு எல்லாம் சொல்லி நம்ம பூஜை செஞ்சுட்டு வரும்போது அத்தனை பலன் இந்த பங்குனி உத்திரத்துக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே முறையாக பயன்படுத்தி கொண்டு
வாழ்வாங்க வாழணும், நம்ம நல்லா சௌபாக்கியமாக வாழணும்னு சொல்லிதான் இத்தனை விசேஷத்துக்கு உண்டான வழிபாடு. உலகமே சேமமாக இருக்கணும்னு சொல்லிதான் இத்தனை உருவாக்கி இருக்காங்க. நம்ம அது முறையாக பயன்படுத்திக்கிட்டால் நம்ம கை மேல பலன் கொடுக்கும். அடுத்தபடியாக விசுவாச ஆண்டு பங்குனி மாதம் 19ஆம் தேதி 2/4/2026 வியாழக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி காலை 7:44 வரை. அதன் பின்பு தேய்பிறை பிரதமி திதி அஸ்த நட்சத்திரம் மாலை 5:34 வரை. அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் துருவம் நாம யோகம் 2:12 வரை. அதன் பின்பு வியாதிபாத நாம யோகம் பவகரணம் என்று காலை 7:44 வரை. அதன் பின்பு பவள கரணம். இந்த நித்திய நாம யோகம் சித்த யோகமாக உள்ளது. இன்று கரிநாள், இஷ்டி காலம், பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி தங்க பல்லாக்கில் புறப்பாடு, திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் கௌத சம்பரத்தில் மயில் வாகனத்தில் சூரசம்பாரம் காட்சி. ஆகவே இந்த தினம், இந்த காலம் அருமையான காலம். வியாழக்கிழமை குருவாரம், பிரதமை திதி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடுவுல மறுநாள் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய காலம். அதாவது பௌர்ணமி பிரதமை, அமாவாசை பிரதமை, அந்த மாதிரி காலத்தில் இஷ்டி காலம் பேர். அப்ப ரெண்டும் தொடர்பு உண்டாகும் போது இஷ்டி காலம். அந்த காலத்துல நம்ம பெரிய யாகங்கள் செய்து வைத்துக் கொள்ளும் போது ரொம்ப சிறப்பு மிக்க பலன் கொடுக்கும். பிரதமை திதி நம்ம ஒதுக்குறோம் பாட்டியமா அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த காலத்துல நம்ம யாகங்கள் செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு கை மேல பலன் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக விஷ்ணு பகவானுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால இந்த காலத்தில் விரதங்கள் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா யாகங்கள் செய்து கொள்ளலாம். அதனால செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் இந்த இஷ்டி காலத்துல. அதனால நேரத்தில் செய்யும் போது ஹோமங்கள் வழிபாடு பன்மடங்கு புண்ணியத்தை பலன் கொடுக்கும். செய்யாத காரியத்துக்காண்டி நம்ம ஏதேனும் ஒரு தண்டனை அனுபவிச்சிருந்தா அந்த தண்டனை இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம சொல்லுவோம், செய்யாத குற்றத்துக்கு என் மேல வீணான பழி சொல்றாங்க, நான் எதுவுமே பண்ணல, என் மேல வீணான பழி சொல்றாங்கன்னா, இந்த இஷ்டி காலத்துல வழிபாடு யாகங்கள்லாம் செய்து வரும்போது அந்த பழி பகை உணர்வு நிவர்த்தி பண்ணிட்டு இந்த விஷ்ணு பகவான் அவன் இந்த காலத்துல சத்யநாராயண பூஜை செய்து கொள்ளலாம். விஷ்ணுவுடைய மந்திர ஜபம் செய்யலாம். மூல மந்திர ஜபம் ஓம் நமோ நாராயணாய நம்ம சொல்லலாம். அதெல்லாம் மனதார வேண்டிட்டு வரும்போது அந்த கை மேல பலன் கொடுக்கும். இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மன நிம்மதி கிடைக்குது. காரியங்கள் தடையின்றி நடக்கும். அதனால குடும்பத்துல மன மகிழ்ச்சி ஐஸ்வர்யம் பெருகும். அதனால இத்தனை இந்த இஷ்டி காலத்துல நம்ம செய்து வரும்போது நல்லா பலம் கொடுக்கும். அந்த அருமையான காலம். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விசேஷம். இந்த வியாழக்கிழமை குருமார்கள் மகான்கள் தரிசனம் செய்து வரும்போது அதுவும் நம்மளுக்கு சிறப்பு பலனே கிடைக்கும். ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் அருளாளர்கள் அந்த ஜீவ சமாதியில போய் மனதார வேண்டிட்டு வரும்போது இந்த வியாழக்கிழமை குரு தோஷம் குரு சாபம் குரு நாள் நமக்கு எந்த பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த குரு சாபத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இந்த குருமார்களை போய் தரிசனம் செய்யும்போது அருமையான பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தபடியாக விசுவாச ஆண்டு பங்குனி மாதம் 20ஆம் தேதி 3/4/2026 வெள்ளிக்கிழமை தேய்பிறை பிரதமை திதி காலை 8:37 வரை. அதன் பின்பு திகிதை திதி சித்திரை நட்சத்திரம் மாலை 5:34 வரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் வியாதபாத நாம யோகம் 2:05 வரை உள்ளது. அதன் பின்பு அஷ்டம நாமயகம் கௌளவ கரணம் என்று காலை 8:37 வரை. அதன் பின்பு தைதுல கரணம். இந்த நித்திய நாமயகம் சித்தயோகமாகவே உள்ளது. இந்த திருப்பரங்குன்றம் ஆண்டவர் பட்டாபிஷேக காட்சி, பட்டாபிஷேகம் நடக்கும் அந்த தினம். திருவிடை மருதர் திரு பிரகாதசம்பிகை புறப்பாடு, தயாமங்கலம் முத்து மாரியம்மன் அன்ன வாகனத்தில் பவானி. அப்ப இந்த தினம் விசேஷம் குறிப்பிட அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய காலம், அதுவும் சித்திரை சுவாதி நட்சத்திரம் கூடிய காலம். இந்த தினம் வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு, 5 முகம் குத்து விளக்கு ஏற்றி லட்சுமி தேவி வழிபாடு யார் யார் செய்து வராங்களோ அருமையான
காலத்துக்கு ஏற்றபடி பலம் கொடுக்குது அவங்களுக்கு எல்லாம். எந்த குறைவின்றி வாழக்கூடிய தன்மை அந்த லட்சுமி தேவி கொடுக்கும். நம்மளால வீட்டுல பூஜை செய்ய முடியலன்னா ஒரு 2 தாமரை வச்சிங்க, அர்ச்சனைக்கு பழம் தேங்காய்லாம் வச்சிங்க, போய் லட்சுமி தேவிக்கு மனதார நெய் தீபம் ஒரு 5 தீபம் அல்லது 9 தீபம் ஏற்றி வேண்டிட்டு வாங்க. 5 தீபம் தீபம் ஏற்றினாலே போதுமானது. தீபம் ஏற்றி லட்சுமி தேவிக்கு தாமரை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது அந்த தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 9 முறையாவது பிரதட்சணை வாங்க லட்சுமி தேவியை. செய்து வர 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 நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வறுமை படிப்படியாகவே நிவர்த்தி பண்ணிடும். ஏதேனும் ஒரு வகையில அதிகமா செலவாயிட்டே இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனா கையில தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த காலத்துல போய் அர்ச்சனை செய்து வரும்போது கை மேல் பலன் கொடுக்கும். அடுத்தபடியாக விசுவாசம் அன்று பங்குனி மாதம் 21ஆம் தேதி 4/4/2026 சனிக்கிழமை தேய்பிரை திருகை திதி காலை 9:57 வரை. அதன் பின்பு திருகை திதி. இந்த சுவாதி நட்சத்திரம் காலை 9:16. அதன் பின்பு விசாக நட்சத்திரம். ஹர்ஷம் நாமயுகம் 1:55 வரை. அதன் பின்பு வஜ்ர நாமயுகம். இது கரணம் கரசை கரணம் காலை 9:57 வரை. அதன் பின்பு வலசை கரணம். இந்த நித்திய நாம யோகம் அமிர்த யோகம். ஆகவே இந்த தினம் இந்த விசேஷங்கள் திருவெள்ளாறு ஸ்ரீ ஸ்ரீத தத்தாத்ரி நாதர் திருவிழா தொடக்கம், ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாச பெருமாளுக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கு இந்திர விமானத்தில் புறப்பாடு. இந்த விசேஷம் சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றால சனி பகவானுக்கு 7 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி அந்த போன்ற தோஷத்தால் பாதிப்பு இருக்கிறவங்க சனி பகவானுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளும் போது நம்மளுக்கு சகல விதமான தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த தினம் குல தெய்வத்துக்கு சேர்த்து வழிபாடு செய்யுங்க. குலம் காக்கும் தெய்வம் குல தெய்வமே. அப்போ இது குலத்தை காக்காத தெய்வம் குல தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குலம் காக்கும் தெய்வம் குல தெய்வம். அப்ப வம்ச விருத்தி வேணும், அதுக்காண்டிதான் குல தெய்வம் சொல்லும். குலம் காக்கும் தெய்வம். அப்போ வம்சம் விருத்தி கொடுக்கணும்னா குழந்தை பிறக்கணும், அடுத்த குழந்தை பிறக்கணும். திருமணம் ஆச்சா குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கிடைக்கலன்னா சாபத்தால் ஆளப்படுது சொல்லிடுறாங்க பொதுவாகவே. அதனால இந்த குல தெய்வம் சேர்த்து இந்த சனிக்கிழமை வழிபாடு செய்யும் போது, அதுவும் இந்த காலத்துல விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், முருகனுடைய நட்சத்திரம் சொல்லலாம். ஆகவே அதெல்லாம் வைகாசி விசாகம் சிறப்பா கொண்டாடுவாங்க. அத்தோட முடிஞ்சிச்சு. ஆனா மாசம் மாசம் விசாகத்துக்கு முருகனுக்கு கொண்டாட்டமே. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாகம் மட்டும் கணக்கு வரும். அதே மாதிரி தைப்பூசம்னா தைப்பூசத்துக்கு மட்டும், ஆனா மாசம் பூச நட்சத்திரம் மறந்துடுவோம். அதே மாதிரி தை கிருத்திகை தான் ஞாபகம் வரும். ஆனா மாசம் கிருத்திகை வரவங்க இருக்க நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் கிருத்திகை தவறாம வழிபாடு செய்யறதும் உண்டு. ஆனா தைப்பூசம் வைகாசி விசாகம் நம்ம மறந்துடுறோம். அது முறையாக வழிபாடு செய்யும் போது உங்க கைமேல் பலம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய் பலா ஜெய் பலா ஜெய் பலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.